உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறேன். இந்த உலகமெல்லாம் ஒரு விதமான மாயைக்கு அடிமையாக இருக்கிறது. எதையெல்லாம் நன்மை என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் முடிவிலே அது நன்மையாக இல்லை என்று கண்டுபிடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதோடைய முடிவிலே அவர்கள் அந்த நன்மை என்று தெரிந்து கொண்டதே தங்களுடைய ஜீவனுக்கு அது ஆபத்தாக அது முடிந்து விடுகிறது என்றும் பிற்காலங்களில் மரித்த பிறகு அதை கண்டுபிடிக்கிறார்கள். பாருங்கள், இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, அது மண்ணுக்கு போகிறது, அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் மனிதனுடைய ஆவி, அது மனிதனுடைய உயிர், அதற்கு அழிவில்லை, அது இம்மார்டல், அழிவில்லாதது, அதற்கு மரணம் இல்லை. அப்படியானால் ஒவ்வொரு தலைமுறையிலும் மனிதர்கள் மரிக்கிறார்களே, அவருடைய சரீரங்கள் பூமியிலே அடக்கம் பண்ணப்படுகிறது அல்லது அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறது, ஏதோ சரீரம் போகிறது. ஆனால் ஆத்மா உயிர் போயிடுச்சுங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த உயிர் போகிறது. அது எங்கே போகிறது, என்ன நடக்கும் என்பதை பற்றி அதை உலக மக்கள் அநேகர் மரித்த பிறகுதான் அதை அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு முன்பு அந்த அறிவு வந்தாலும் கூட அதை நிராகரித்து விட்டு, அதை அசட்டை பண்ணிவிட்டு, முடிவிலே மரித்த பிறகு அந்த ஆத்மா நியாய தீர்ப்புக்கு போகிறதே, அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. நாம் அநேக சமயங்களில் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டு இங்கே வந்து விட்டோமே என்று பின்னாடி வருத்தப்படுவார்கள். அது எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் சொல்கிற ரட்சிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கன்னு உலகத்தில் அநேகர் சொல்லலாம். சொல்வதற்கு காரணமும் கூட இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுற இந்த பிரிண்ட் மீடியா அல்லது ரேடியோ அல்லது டெலிவிஷன் மூலமாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சில காலங்களுக்கு முன்பாகத்தானே வந்தது. டெலிவிஷன் எப்போ வந்தது? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி டெலிவிஷன்லாம் கிடையாது, ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோ இல்லாத காலமும் இருந்ததில்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் பண்ணி புஸ்தகங்களில் எதுவும் கொடுத்தாங்களா? இல்லையே. எல்லாம் ஒன்றும் படிப்பறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளத்தக்கதாக கடவுள் எல்லா இடத்துலையும் பேசி கொண்டு தான் இருந்தார். ஆனால் அதையெல்லாம், கடவுள் பேசுகிறதையெல்லாம் அவர்கள் நிராகரித்து விட்டு அவர்களுடைய இஷ்டத்துக்கு, அவர்கள் விரும்பிய இச்சையான தவறென்று தெரிந்த அந்த காரியங்களில் அவர்கள் போனபடியால் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கடவுளுடைய அழைப்பை கேட்காம மீறி 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 கடவுளை விட்டு தூரமாக போனதுனால கடவுள் ஒரு நேரம் அப்புறம் பேசுகிறதையும் நிறுத்திடுறாரு. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி சொல்லி பார்த்து எவ்வளவு சொல்லியும் கேட்கல, போடான்னு விட்டுட்டேன் அப்படின்னு மக்கள் சொல்லுகிறார்களே, அதுபோல் கடவுளும் கூட எல்லா மனிதர்களிடத்திலும் தனிப்பட்ட விதத்தில் அவருடைய மனசாட்சியில் தொடர்ந்து பேசுகிறார். எதையாவது தவறு செய்த உடனேயே ஒரு குற்ற மனசாட்சி அவர்களை பிடித்து கொள்ளுகிறது. குற்ற மனசாட்சி பிடித்து கொண்டவுடனே ஐயையோ தப்பு பண்ணிட்டனே என்று அந்த இருதயம் சொல்லுகிறது. நம்மை குற்றவாளி என்று சொல்லுகிறது. கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதியில்லாதவன் என்று சொல்லுகிறது. நம்மளாம் தரங்கட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விடுகிறது. ஆதலால் இந்த பூமியிலே
அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத எல்லாருமே ஒரு தரம் குறைந்த வாழ்க்கையே வாழுகிறார்கள் என்பதை நான் முதலாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், கடவுள் எங்கே பேசுகிறாரு? எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு, எல்லாருடைய மனதிலும் பேசுகிறார். அதனால் மனதில் பேசுகிற கடவுளுக்கு தப்பி யாரும் எங்கேயும் ஓட முடியாது. எனக்கு கடவுளே தெரியாது, எனக்கு மனசாட்சியே தெரியாது, அப்படி யாரும் இருக்க முடியாது. கடவுளை தெரியாது வேணால் சொல்லலாம், ஆனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். மனசாட்சி இருக்கே, கடவுள் உள்ளே இருந்து நம்மகிட்ட பேசுகிறது தானே. எந்த மனுஷனுக்கு உலகத்தில் மனசாட்சி இல்லை? அமெரிக்காவில் பிறந்தவனோ, ஆப்பிரிக்காவில் பிறந்தவனோ, ரஷ்யாவில் பிறந்தவனோ, சீனாவில் பிறந்தவனோ, ஏதாவது ஒரு மனுஷனுக்கு மனசாட்சியே இல்லைன்னு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? எல்லா மனுஷருக்கும் மனசாட்சி இருக்குது. அப்படின்னா கடவுள் எல்லாரோடைய இருதயத்துலையும் பேசுகிறார், தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். அந்த மனசாட்சி தப்பான காரியங்களை செய்ய போகிறப்ப தடுக்குது. ஒரு தப்பான காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போனால், ஒரு பெரிய நீ வீடு அல்லது நிலம் வாங்க போகிறோம், அல்லது தப்பான ஒரு கல்யாணம் அது செய்ய போகிறோம்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களோட இருதயத்தில் அது லப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. ஐயோயோ போய் மாட்டிக்கிறாத அப்படின்னு அது அடிச்சுக்குது. ஆனால் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா, ரொம்ப சமாதானமாக பச்சை லைட்டு போட்ட மாதிரி எல்லாம் சந்தோஷமாக போய் எல்லாம் செய்து முடிக்க அங்கே வாசல் திறக்கிறது, நன்றாக செய்யவும் முடிகிறது. அப்போ இது பாருங்கள், இந்த நன்மை தீமைங்கிறது கடவுள் பேசுகிறதுங்கிறது பாருங்கள். கடவுள் பேசுவது, நான் திரும்ப சொல்கிறேன், கடவுள் பேசுகிறது ஜாதிக்கு அப்பாற்பட்டது, மதங்களுக்கு அப்பாற்பட்டது, உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறாங்களே அதற்கு அப்பாற்பட்டது, படித்தவர்கள் படிக்காதவர்கள்னு சொல்கிறார்களே அதற்கு அப்பாற்பட்டது, வெள்ளைக்காரர்கள் கற்பினத்தவர்னு சொல்கிறாங்களே அதற்கு அப்பாற்பட்டது, மற்ற எந்த, அதாவது மொழி, இந்த மொழி தாங்க அந்த மொழி தாங்க, இந்த மொழிகளுக்கும் அப்பாற்பட்டது. அப்புறம் இந்த உலகத்தில் அந்த தேசம் இந்த தேசம் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அந்த தேசங்களுக்கும் அப்பாற்பட்டது இந்த கடவுள் நம்முடைய உள்ளத்தில் மனசாட்சியில் பேசுகிற விஷயம். அதனால் இந்த உலகத்தில் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்க தான் செய்கின்றன. ஜாதி வித்தியாசம், மதங்களில் வித்தியாசம், பிறப்பில் இந்த தேசம் அந்த, அதாவது அந்த என்ன சொல்ல, மனித இனம், ஆப்பிரிக்க இனம் வேறு, அமெரிக்க இனம் வேறு, சீனர்களுடைய இனம் வேறு, இப்படி வித்தியாசமான இனங்கள். இந்த இனங்களுக்கும் அப்பாற்பட்டது, பொருளாதாரத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏழையோ பணக்காரனோ, நல்ல பதவியில் இருக்கிறானோ நல்ல பிச்சைக்காரனோ, எல்லாருடைய இருதயத்திலும் மனசாட்சி இருக்கிறது, எல்லாருடைய இருதயத்திலும் கடவுள் பேசுகிறார். ஆதலால் நான் சொல்லுகிறேன், இந்த கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறது ஜாதிக்கு அப்பாற்பட்டது, மதத்துக்கு அப்பாற்பட்டது, பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டது, மனித இனத்துக்கு அப்பாற்பட்டது, அவங்க பூமியில் எந்த தேசத்தில் வாழ்கிறாங்கங்கிறதுக்கு அப்பாற்பட்டது, அதாவது அவங்க பேசுகிற மொழிக்கு அப்பாற்பட்டது. எல்லா விதத்திலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித்தியாசங்கள் இருக்கிறதே, இவ்வளவு வித்தியாசங்களுக்கும் அப்பாற்பட்டது கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பேசுகிறது, பேசி மனசாட்சியிலே பேசுகிறது. இப்பொழுது நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல என்கிட்ட கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. இது ஏதோ ஒரு கால் வந்தால் எனக்கு மணி அடித்து காட்டிடும். ஆனால் நான் இருக்கிறேன்னு அது ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்முடைய மனசு, நம்ம ஒரு ஆள் இருக்கிறோங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் இது செல்ஃபோனுக்கு அப்படியெல்லாம் உணர்வு கிடையாது. இந்த புஸ்தகம் இருக்குது, நான் ஒரு புஸ்தகம்னு அது ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கல. அது புஸ்தகம், அவ்வளோதான். அது புஸ்தகம் நம்ம தான் நினைக்கிறோம். ஆக எந்த பொருளுக்கும் அதுக்கு நான் ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை. ஆனால் மனிதனுக்கு மனசாட்சின்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி மனசு நல்லது கெட்டதான்னு சாட்சியிடுறப்ப தான் மனசாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் மனசு, நான் ஒரு மனுஷன், இந்த ஊரில் பிறந்திருக்கேன், என்னுடைய சூழ்நிலைகள் இது,
நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரர்கள் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் இப்படி இருக்காங்க, எல்லாம் ஒரு உணர்வு. நான் ஒரு மனுஷங்கிற உணர்வு அது மனிதர்களுக்கு இருக்கிறது. சில மிருகங்கள் கூட இருக்குது, நான் நம்புகிறேன். மிருகங்களுக்கு கூட அந்த எப்படி ஒழுங்காக இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிறது போல் ஆறு அறிவு, இப்படி அதாவது ஆழ்ந்த சிந்தனையில் அநேக காரியங்களை சிந்தித்து இது இப்படி தான் அது அப்படி தான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், பேசி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மனதில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவரிடத்தில் பேசி விளங்க வைக்கக்கூடிய அந்த பேசும் திறன் நமக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானம் பலனை பார்த்தா பூமியில் இருக்க எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாவற்றை காட்டிலும் மனிதன் சிருஷ்டிப்பில் உயர்ந்தவன் அப்படிங்கிறதும் தெரியுது. மற்ற எல்லாவற்றையும் மனிதன் அடக்கி ஆளுகிறான் பாருங்கள். அதில் இந்த சிருஷ்டிப்பிலே மிகவும் மேன்மையான சிருஷ்டிப்பாக மனிதன் இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, இப்படி மனிதன் தான் ஒரு ஆழ் தத்துவம் உடையவன் என்பதை அறிகிறான். நான் இருக்கிறேன், இந்த வெளிச்சம் இருக்கிறது, இருள் இருக்கிறது, இப்பொழுது இந்த டெம்பரேச்சர் சரியாக இருக்குது, இல்லாட்டி குளிர்ச்சியாக இருக்குது, வெயிலாக இருக்குது, அனலாக இருக்குது, அதெல்லாம் உணரக்கூடிய அந்த திறமையெல்லாம் இருக்கிறது. அதையல்லாமல் இதற்கு மேலே ஒரு காரியம் வருது. அதுதான் நாம் செய்கிற காரியம் சரியா தவறா, கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா. இப்போ அநேக காரியங்களை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறீங்க, ரைட்டு, குளிக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் பல் விளக்காமே இருந்தாக்க மனசுக்குள்ளே தோணுதில்லை, இவ்வளோ நேரம் ஆச்சு பல் விளக்காம கூட உட்காந்துருக்க அப்படின்னு உங்கள் மனசே ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருது. ட்ரெஸ் பண்ணி வெளியே கிளம்புறப்ப போய் மக்களோட சேர்ந்து ஆஃபீஸில் வேலை செய்ய தேவையான சரியான ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கூட உங்களை பார்க்க தோணுது. அதில் குறைவு இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்க சொல்லுது. இப்போ பாவமான காரியம் இல்லை, 10 ஏண்டா அவ்வளோ நேரம் பல் விளக்காமல் இருந்து அது பாவம் இல்லை. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஒழுங்கு இல்லை. நம்ம தகுதியான வஸ்திரம் உடுத்தியிருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தியிருக்கணும்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் பாவமாக பாவம் இல்லைன்ற கணக்கில் வரல, அது தகுதியாக தகுதி இல்லையா அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போகிறது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் இன்னொருத்தர் ஒரு பொருளை திருடும்போது, அல்லது ஏதோ இந்த உலகத்தில் எல்லாம் செய்கிறாங்களே, திருடு, பொய், லஞ்சம், ஊழல், எல்லா பித்தலாட்டங்கள், பொருளாசைகள், அபகரிப்புகள், கொள்ளையடிப்பது, பாலியல் பலாத்காரம் செய்வது, மற்ற மனிதரை அடிமைப்படுத்துவது, இதெல்லாம் மனுஷ சமுதாயத்தில் இந்த நாட்டு அந்த நாட்டுக்காரங்கன்னு இல்லை, எல்லா நாட்டு மக்களிலும் இருக்கிறது. பாவம் என்கிற ஒன்று எந்த நாட்டு மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் அவங்க தங்களை பாவின்னு சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் பாவின்னு சொல்லிக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் குற்றம் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையாக ஒரு விவரம் இருக்கிறது. இவர்கள் தப்பு, தவறு, குற்றம் என்றெல்லாம் சொல்லும்போது ஏன் அந்த மனிதனுடைய இருதயம் அப்படி சொல்லுகிறது? நீ செய்கிற தப்பு ஏன் சொல்லுது? ஏன் இப்போ என்ன செஞ்சா என்ன? ஆனால் மனசு விட மாட்டேங்குது. நம்ம மனசு விட மாட்டேங்குதுங்க. ஒரு காரியத்தை தப்பாக செஞ்சால் மனசு விட மாட்டேங்குது. நீ செய்கிற தப்புங்குது. வேறு யார் நம்மளை அடித்தாங்களா? ஒருத்தர் நம்மளை அடிக்கலை, நம்மளை ஏன் குற்றம் கூட சொல்லலை. நம்ம செஞ்ச காரியம் ரகசியமாக கூட இருக்கும், அதனால் ஒருத்தருக்கு தெரியாது. அவனுக்கு விரோதமாக தான் செஞ்சுருப்பான், கடைசி அவன் நம்மகிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனாலும் நம்முடைய இருதயம் நம்மளை விட மாட்டேங்குது. ஆக இந்த மனசாட்சி ஏதோ மற்றவர்கள் மூலமாய் உண்டாகிறதல்ல. நம்முடைய மனசாட்சியாச்சு, நம்மளாச்சு, கடவுளாச்சு. ஹலோ, நம்மளாச்சு, கடவுளாச்சு.
இப்போ தான் கடவுளுக்கு வேறு வர்றோமா? ஜாதியெல்லாம் இருக்குது, மதங்களும் இருக்குது. மதங்களுக்கு தேவையான அந்தந்த கடவுள்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை உயர்த்தியே பேசுவாங்க. கரெக்ட், நான் அதில் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் இந்த நம்ம கும்பிட்ற கடவுள்லாம் சரியான கடவுள் தானான்னு நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னென்னு கேட்டால், உலகத்தில் எத்தனை விதமான கடவுள்கள், எத்தனை விதமான மதங்கள். மதம்னு மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கடவுள் அங்கே இருப்பாங்க. இந்த சாமிக்கு, இந்த கடவுளுக்கு ஒரு மதம், அந்த கடவுளுக்கு ஒரு மதம் அப்படின்னு உலகத்தில் இருக்குது. நாங்கள் சில சமயத்தில் யோசிப்போம், கேட்போம், நீங்கள் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த மதத்தில் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் வேறு அந்த குடும்பத்தில் பிறந்த இந்த மதத்தில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த மதத்தில் இருந்திருப்பான். அப்போ ஏன் இந்த மதத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறீங்க, அவன் ஏன் அந்த மதத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறான்? எந்த மதத்துக்கும் யாரும் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இப்போ இதை ஏன் சொல்ல வர்றேன், மதம்ங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, இது பிரச்சனை. ஆனால் இந்த பேச்சு இருக்கிறது. நம்ம ஒரு விவரத்தை, உண்மையை இல்லைன்னு சொல்லிக்கிறவோ, அதை பேசாதன்னு சொல்லிக்கிறவோ, அப்படி பேசாமல் இருந்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கவோ முடியாது, ஒரு விவரத்தோடு இருக்கவும் முடியாது. அப்போ உண்மையான கடவுள் தான் யார்? கடவுள் உள்ளத்தை கடந்தவர். இது என்னடா அது கொடுமையாக இருக்குது, உள்ளத்தையே கடந்தாலும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கடவுள் உள்ளத்தை கடந்தவர் அல்ல அப்படின்னா அந்த மனசாட்சியே இருக்காதுங்க. உங்கள் மனசாட்சிக்குள்ளே அவர் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்கள் மனசாட்சியில் நீங்கள் குற்றவாளி அப்படின்னு அது சொல்லுது, இல்லாட்டி குற்றவாளின்னு சொல்லாது. இல்லை, உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் நீ செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் நெஞ்ச நிமித்தி நான் நீதிமான், என்கிட்ட ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு எவன்டா என்னை குற்றவாளின்னு சொல்ல வேண்டிய நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏன்? உங்கள் மனதுக்குள்ளே கடவுள் இருந்து பேசி நீ இதில் சரியாக இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார். எப்படிங்கன்னு கேளுங்க, சொல்கிறேன். கடவுள் நம்மை போல சரீரத்தை உடையவர் அல்ல, கடவுள் ஆவியாக இருக்கிறவர். இன்றைக்கி இந்த நம்முடைய நாட்டில் இருக்க ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கிடையாது. அந்த அநேக ஆவிகள் தீய ஆவிகளாய் இருக்கிற அந்த ஆவிகளை மந்திரவாதிகள் எடுத்து பயன்படுத்தி பில்லி சூனியம் செய்வதற்கு, அந்த குடும்பங்களை நாசமாக்க, அல்லது கல்யாணம் பண்ண வேண்டாங்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு புத்தியை மாற்ற, இப்படியெல்லாம் அநேக மந்திரவாதிகள் செய்கிறது நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு எதுவும் தெரியாது, நல்லா தெரியும். அப்போ இந்த அநேக ஆவிகள் அவைகள் ஏவுகிற எண்ணங்களின்படி அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அந்த ஆவிகள் மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறதுல தான் முடிவில் அது நடந்து விடுகிறது. இந்த மனிதனோ கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், இந்த பொல்லாத ஆவிகளோ இந்த கடவுளுக்கு விரோதமாக வேலை பார்க்குற ஆளுங்க. அதனால் நம்மையும் சேர்த்து அந்த கடவுளுக்கு விரோதமான கட்சியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குதுங்க. எப்படி சேர்க்கலாம்? நம்ம கடவுளை விட்டு வான்னு நம்ம அதெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை. அது நம்மகிட்ட வந்து அந்த கடவுளை விட்டு வா, அந்த கடவுளை விட்டு வா அப்படியெல்லாம் சொல்லாது. நான் சொல்கிறேன், இந்த பாவத்தையும் சேர்த்து செய்யி. தப்பு தான், அந்த அவன்லாம் அந்த பாவம் செஞ்சான், செத்தா போயிட்டான், நம்மளும் வாழ்க்கையை அனுபவிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியில் அது தப்பு செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் கூட இந்த மற்ற ஆவிகளோ அல்ல மற்ற மனிதர்களோ நம்ம ஏவும்போது ஆசைப்பட்டு நம்ம போனால் அந்த காரியத்தில் தலையிட்டுறோம். தலையிட்ட உடனேயே அது வரைக்கும் பொறு அப்படின்னு தேக்கி கொண்டிருந்த இருதயம் அதுக்கப்புறம் போய் விழுந்துட்டியா, நீயும் எல்லாரும் மாதிரி பாவி ஆயிட்டியா, நீயும் தரங்குறைஞ்ச ஆளாக போயிட்டியா, நீ இப்போ கடவுள் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ மற்ற எல்லார காட்டிலும் தரம் குறைஞ்ச வாழ்க்கையை தான் வாழ்கிற, கடவுள் முன்னாடி நிற்க முடியாது, கடவுள் முன்னாடி குற்றவாளியாக இருக்க, அப்போ அதுக்காக தண்டனை வரும். இது எல்லாவற்றையும் இந்த மனசு சொல்ல ஆரம்பிச்சிருது.
அப்புறம் அவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா பிழைக்கிறாங்க, நமக்கெல்லாம் முடியாதுங்க. எது இந்த மனசு சொல்லுது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ உங்களை மற்றவர்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம தரம் குறைந்தவர்கள் என்றும், நம்ம உருப்படாதவர்கள் என்றும், நம்ம விளங்காதவர்கள் என்றும் நம்முடைய இருதயம் நம்மளை சொல்லிடுதுங்க. நம்முடைய மனசாட்சி சொல்லுது. வேறு யாரோ வந்து சொல்லலை, உங்கள் எதிரி கூட வந்து சொல்லலை, நீ நாசமாக போகணும் அப்படி நினைக்கிறவங்க கூட அவன் நம்மளை பற்றி சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயம் அப்படி சொல்லுகிறது. ஏன்? நமக்குள்ளே இருக்கிற கடவுள், நம்மளால் சொல்லிக்கிறாங்க கடவுள் கடவுள் உள்ளத்தை கடந்தவர் உள்ளத்தை கடந்தவர்னு. அது உண்மைதான் ஒரு விதத்தில். ஏன்னா இவன் இந்த பொல்லாத இருதயத்தில் கடவுள் வந்து குடியிருக்கவா முடியும்? இந்த பொல்லாத இருதயத்தில் இவன் வீட்டுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே அவர் வந்து கடவுள் வந்து குடியிருக்க முடியாது. ஆனால் விடாமல் பேசுவார், நீ சரியில்லடா, நீ சரியாகு, நீ சரியானால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். இன்றைக்கி பாருங்கள், மக்கள் நிம்மதியை தேடி எங்கெல்லாம் ஓடுறாங்க. இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு இந்த வேண்டிக்கிறேன் அதை வேண்டிக்கிறேன் என்னெல்லாமோ செஞ்சு, எவ்வளோ காணிக்கையை போட்டு, எவ்வளோ பாடுகளை பட்டு எல்லாம் செஞ்சு அந்த கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு தான் போகிறாங்களே ஒழிய இவங்க மனசு சரியாகலையே. பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த ஆற்றுல, அந்த நாட்டில் இருக்க ஒரு ஆற்றுல போய் நான் குளிச்சுட்டு வந்தேன், அந்த சமுத்திரத்தில் போய் குளிச்சுட்டு வந்தால் பாவம் தொலையும். எங்கே எந்த சமுத்திரத்தில் குளித்து யாரோடைய பாவம் தொலைஞ்சிச்சு? எந்த சமுத்திரத்தில் குளித்து யாரோடைய பாவத்தையும் யாரும் தொலைக்கலை இது வரைக்கும் வரலாறு. எங்கெல்லாம் போயிட்டு வந்தார்பாடி, அப்பா பாவத்தை தொலைச்சிட்டியா அது எங்கிட்டு. அப்போ இவ்வளவு முயற்சிகள் வீணாயிருச்சு. ஏன்னா இவனுடைய மனசாட்சி சொல்லுது, நீ இன்னும் ஆள் சரியாகலடா. இவனுடைய மனசாட்சி சொல்லுகிற, நீ இன்னும் மனசுக்குள்ளே சரியாகலையே, அடுத்து மறுபடியும் அதே வாய்ப்பு வந்தால் அந்த தப்பு நீ செய்வே இல்லையா? அதாவது இன்றைக்கி அநேக நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெற்றோர் வளர்க்கும்போது அவங்கள எந்த தப்பும் செய்ய விடாமல் பத்திரமா பாதுகாத்திருப்பாங்க. ஆனால் தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த தப்பு செய்ய மாட்டேங்கிறவங்க தானே உள்ளத்தில் உண்மையிலேயே நல்லவர்கள். அப்போ தப்பு செய்ய எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த மாதிரி தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும், சாதாரண பொய் சொல்லுகிற விஷயத்திலிருந்து திருடுகிற, கொள்ளையடிக்கிற, அபகரிக்கிற, லஞ்சம் ஊழல் காரியங்களில், பாலியல் பலாத்காரங்களில் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. பாலியல் பலாத்காரங்கள் வாய்ப்பு கிடைச்சவொடனே எப்படியெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறான். வாய்ப்பு கிடைக்கல, அதனால் அவன் திருடலை. திருட வாய்ப்பு கிடைச்சா திருடிடுவான்னா அப்போ அவன் நல்லா வேணாம். அப்போ கண்ட்ரோல் எங்கே வேணும்? கண்ட்ரோல் அவன் மனசில் வேணும். நிறைய பேர், சாமி நான் அந்த போய் திருட போகிறேன், நான் பத்திரமா வரணும் அப்படின்னு கும்பிட்டுட்டு போகிறவங்க கூட இருக்கிறேன். ஏதோ லஞ்சம் ஊழல் காரியங்களில், அரசாங்க விஷயங்களில் அதையும் இதையும் பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறவங்க கூட சாமி கும்பிட்டுட்டு போகிறேன் வேலைக்கு. அதெல்லாம் அவங்கள காப்பாற்றலை, அதெல்லாம் அவங்கள இருதயத்தை சரி பண்ணலை. ஆனால் கடவுளுங்கிற ஒருத்தர் எல்லாரை விட பெரியவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், நம்மையும் கூட உண்டாக்கினவர். நம்மளை உண்டாக்கினப்ப மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையாக அவரது சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய பிள்ளையாக மனுஷனை உண்டாக்கினாராம். ஆனால் பிள்ளையாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் கடவுளுக்கு விரோதியாகிய பிசாசு கூட போய் சேர்ந்துக்கிட்டு எல்லா பாவமும் செய்கிறானா. அந்த பாவங்களை செய்கிறப்ப இன்பத்தோடு செய்கிறானா. பாவ இன்பம்னு ஒன்று இருக்குங்க, பாவ சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அந்த பாவத்தை செய்ய வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். விபச்சாரம் பண்ணுறப்ப இன்பமாக இருக்குது. யாராவது வேணாங்க அளவுக்கு மீறி சைட் அடிக்கிறாங்கிறப்ப அது இன்பமாக இருக்குது. பின்னாடி அங்கே போய் இங்கே போய் அங்கே காத்திருந்து இங்கே காத்திருந்து இந்த தப்பு பண்ணலாங்கிறப்ப இன்பமாக இருக்குது. ஆனால் செஞ்சு முடிச்சவருப்போ உங்கள் இருதயம் உங்களை சும்மா விடாது. போலீஸுக்கு தப்பி நீங்கள் இமயமலைக்கு ஓடலாம், ஆனால் உங்களுடைய மனசாட்சிக்கு தப்பி நீங்கள் எங்கேயும் ஓட முடியாது. உங்களை உண்டாக்கின கடவுளுக்கு தப்பி நீங்கள் எங்கேயும் ஓட முடியாது. ஏன் உங்களுடைய மனசாட்சிக்கு தப்பி நீங்கள் எங்கேயாவது ஓட முடியுமா? உங்களுடைய மனசாட்சிக்கு தப்பி நீங்கள் எங்கேயும் ஓட முடியாது. அப்படியானா
மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, தன்னை சரி பண்ணி கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் மனசில் நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன், இது மாதிரி எப்பேற்பட்ட தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த தப்பான காரியங்களுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. அதைத்தான் பைபிள் சொல்லுது, மனம் திரும்புதல். அதான் மனம் திரும்புதல்னு சொல்லுது. சரி, இன்னொரு சின்ன விஷயம், மனம் திரும்பிட்டா மட்டும் போதுமா? நான் நேற்று வரைக்கும் திருடுனேங்க, இப்போ இன்னுமே திருடுறதில்லை. நேற்று வரைக்கும் பாலியல் பலாத்காரம் பண்ணேன், நேற்று வரைக்கும் விபச்சாரம் பண்ணேன், நான் நேற்று வரைக்கும் கொள்ளையடித்தேன், கொலை செஞ்சேன், இன்றைக்கி நான் மனம் திரும்பிட்டேன். ஓகே, மனம் திரும்பிட்டேன், சரி. ஆனால் இவ்வளவு செஞ்சு விட்டு இப்போ கடவுள்கிட்ட பரலோகம் போகிற அளவுக்கு தகுதியா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியா? அவர் பார்ப்பார், ஏன்டா இவ்வளவு பண்ணிவிட்டு நீ ஏன்கிட்ட பரலோகம் மாறணும்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பூமியில் மனிதன் மறிக்கிறானே, மறிக்கும்போது அவனுடைய ஆத்மா நியாய தீர்ப்புக்கு போகுது. கடவுள் முன்னாடி போய் நின்று, ஐயா சாமி நான் ஒரு கும்பிடு போடும். அவர் பார்ப்பார், ஏன்டா நான் உன்னை எப்படி நல்ல ஒரு குடும்பத்தில் நல்லா பிறக்க வச்சேன், நீ உன் வாழ்க்கையை வளர்க்குறப்பெல்லாம் நல்லா தான் உங்களை வளர்த்தாங்க, ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய மனசாட்சியில் நான் பேசின எல்லாத்தையும் மீறி மீறி மீறி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம எனக்கு மீறி, உன் மனசாட்சியை மீறி, நான் சொல்கிறத கேட்காம அதெல்லாம் மீறி நீ போய் இம்புட்டும் பண்ணிவிட்டு பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிற, போடா நரகத்துக்கு அப்படின்னு அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துல அங்கே பரலோகம் நரகம் அப்படின்னு ஒரு இடம் வந்துடுது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த சரீரம் வந்து மண்ணுக்கு போகும், ஏன்னா மண்ணிலேருந்து வந்துச்சு. ஆனால் இந்த ஆவி, மனுஷனோட ஆவி, மனிதனோட உயிர், அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. முதல் மனிதன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவன் தமது ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பிள்ளையை பிறக்கும்போது, பிள்ளையை பிறக்கிறப்ப முதல் அழுக கேன்ட்டு அழுகுதில்ல, அப்போ தான் மூச்சு விடவே ஆரம்பிக்குது. அம்மாவோடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப அது மூச்சு விடலை, ஆனால் அம்மாவோடைய வயிற்றை விட்டு வெளியே வந்தவுடனே மூச்சு விடணும். மூச்சு விடணுமா வேண்டாமா? மூச்சு விடலைன்னா 2 அட்டி கூட போட்டு அந்த பிள்ளை, அந்த பிறந்த குழந்தை மூச்சு விடலைன்னா, அழுகலைன்னா போட்டு அட்டி போட்டு அழுக வைப்பாங்க, அப்போ தான் மூச்சு விடும். இது மூச்சு விடுறது. அப்புறம் கடைசி நாளில் மூச்சை விட்டுறது இருக்குல்ல, இந்த மூச்சு விடுறதுல ஆரம்பித்து மூச்சையே விட்டுறது வரைக்கும் இவன் பூமியில் வாழ்கிறான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இவன் எவ்வளோ கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தானா இல்லையாங்கிற கணக்கெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ நான் சொன்னேன், அந்த பாவத்தை விட்டு, தப்பு தவறுகளை விட்டு, நான் இன்னுமே விபச்சாரம் செய்யலை, பாலியல் பலாத்காரம் பண்ணலை, திருடலை, கொள்ளையடிக்கலை, அதெல்லாம் மனசு மாறிட்டேன். ஓகே, நான் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறது தகுதி. அங்கே தான் மனம் திரும்புதலும் உண்மையான கடவுளை ஏற்றுக்கிட்டு நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேன் அப்படிங்கிறதும். இங்கே தாங்க உண்மையான கடவுள் வர்றாரு. எவ்வளவோ கோடிக்கணக்கான கடவுள்கள் பூமியில் இருக்கிறதாக நாம் கேள்விப்படுறோம். ஆனால் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் மேலான டாப்பில் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தானே நிஜ கடவுள். அவர் பரிசுத்தரும் கூட. இன்றைக்கி சொல்லுவாங்க பரிசுத்தாவி கூட்டம்னு. இந்த உலகத்தில் சொன்னேன் பொல்லாத ஆவிகள் இருக்காங்கன்னு, ஆனால் பரிசுத்தாவின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, கடவுள் பரிசுத்தர். அப்படி பரிசுத்த கடவுள் வந்து தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த பாவத்தெல்லாம் தொலைக்கிறேன், அதுக்காக பரிகாரம் பண்ணியிருக்கேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு இயேசு கூப்பிடுறாரு. அப்படி இயேசு இடத்துல வரும்போது அவர்கள் பாவமும் தொலைகிறது, மனம் திரும்பிட்டாங்க, இப்போ பாவமும் தொலைகிறது, பரலோகத்துக்குள்ள நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பும் கிடைக்கிறது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்கிறது பிடிக்கலைன்னா விட்டுறலாம், கட்டாயம் கிடையாது. ஆனால் பாவத்தை தொலைக்க, பரலோகத்துக்கு போக ஒரு வழி இருக்குது, அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பலைன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள்.
எனிவே நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த விவரத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, காட் bless யூ.